ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வருஷத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வேக்கன்சி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து, அதாவது இது வந்து லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துருங்க. இதுலேருந்து அதிகமாக நமக்கு வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். சரியா? சில காலேஜஸ் மட்டும் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, சில காலேஜஸ் வந்து அப்படியே தான் வச்சுருப்பாங்க. சரியா? அதனால் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜி கேம்பஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சிஇஜி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் எஸ்எஸ் இருக்குது, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது, பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேம்பஸ், அதாவது சிஇஜி கேம்பஸில் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சரியா? இப்போ வந்து ஓசி கம்யூனிட்டியில் 33 சீட் இருக்குது, பிசி கம்யூனிட்டியில் 28 சீட் இருக்குது, பிசிஎம்மில் 4 இருக்குது, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 21 சீட் இருக்குது, எஸ்சியில் 15 சீட் இருக்குது, எஸ்சியில் 4 சீட் இருக்குது, எஸ்டியில் 1 சீட் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்டியில் இது வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு, அதாவது ஸ்டார்டிங் வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு சொன்னீங்க, இனிஷியல் வேக்கன்சி லிஸ்ட்டு. இதில் எஸ்டியில் 0 போட்டிருக்காங்களே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேணாம். அதாவது ஃபஸ்ட்டு என்னான்னு பார்த்தா ஓசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் காம்படிஷன். சரியா? அதாவது எல்லா பேருமே அதில் என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். சரியா? உங்கள் கம்யூனிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓசி தான் ஃபில் ஆகும். ஓசி ஃபில் ஆன பின்னாடி தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அதனால தான் ஓசியில் உங்களுக்கு சீட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இல்லை அப்படின்னாலும் ஓசியில் சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். அப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சாய்ஸ் லிஸ்ட்டு தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. எனக்கு எந்தெந்த காலேஜ் வேணும், எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். சரியா? கவுன்சிலிங் கோடு இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் தேடி என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா உங்களோட காலேஜை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லா பேருமே விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அதாவது பிஎஸ்ஜி காலேஜ் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ பிஎஸ்சி காலேஜில் எனக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பாரில் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்க. கவுன்சிலிங் கோடு வந்து 2006. சரியா? 2006 தான் வந்து பிஎஸ்ஜி காலேஜோட கவுன்சிலிங் கோடு. அப்போ நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்ஜி காலேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். நம்ம பிஎஸ்ஜி காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து அதிகம். சரியா? இங்கே பாருங்கள் எத்தனை கோர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பிஎஸ்ஜி காலேஜ் மேலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, இசி இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, இசி எஸ்எஸ் இருக்குது, ட்ரிபிள் அதாவது இசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமென்ஷன் அதாவது ஐசின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்குது, மெக்கானிக்கல் சாண்ட்விச் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்குது, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, அதில் எஸ்எஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்னு தனியாகவே ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இவ்வளோ கோர்சஸ் வந்து நமக்கு எங்கே இருக்குது, பிஎஸ்சி காலேஜில் தான் இருக்குது. சரியா? இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுச்சு
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைங்க. சரியா? அதாவது மேக்ஸிமம் வந்து 175 கிட்ட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துடுவீங்க. 175லேருந்து 150க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு வருவீங்க. 150க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டு வருவீங்க. சரியா? அப்போ பிஹெச்டி காலேஜ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டே நமக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி காலேஜ் என்ன பண்ணலாம் பார்த்தா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் வைக்கலாம். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.